ஹாய். மண்டே சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குல்ல. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சன்னா மசாலா ரெடி பண்ணலாம்னு மார்னிங்கே நேற்றுக்கு நைட்டே வந்து சன்னா ரெடி பண்ணியிருந்தேன், ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் மார்னிங் வந்து அவிய போட்டுட்டு அதுக்கப்புறமா என் வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு மார்னிங் இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்ச் மன்ஹாவை எழுப்பி அவங்கள குளிக்க வச்சு ரெடி பண்ணுறது தான். ஸோ அந்த டைமில் அவங்க காட்டுறது அந்த குறும்பு எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரசிக்கிற டைம் அந்த அந்த இருக்காது. ஸோ நான் அந்த பிஸி ஷெட்யூலுக்குள்ளேயும் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற கேப்லேயே அவங்கள நான் ரெடி பண்ணிடுவேன். உண்மையிலே இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அவங்களுக்கான திங்ஸ் எல்லாமே கரெக்டாக முன்கூட்டியே நான் நைட்டுக்கே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி, இந்த ட்ரெஸ்க்கு இந்த கிளிப்ஸ், இந்த பூல்ஸ், இந்த ஹேர் பின்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எடுத்து ரெடியாக வச்சுருவேன். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு மார்னிங் செட் பண்ணி அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அவங்களுக்கு தான் அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் செய்யும்போது இருக்கிற அந்த ஒரு எனக்கு ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு செய்யணும். ஸோ அது வந்துட்டு எனக்கு வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் மார்னிங். அவங்க ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து வேறொரு ஐடியா இருக்கும். ஸோ ஃபைனலாக நாங்கள் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி முடித்து அதை ஒரு மாதிரியாக செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு டைம் போயிடும். அந்த மாதிரி தான் இந்த மன்ஹாட அந்த மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். உண்மையிலே ரொம்ப ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். ஆனால் அதை என்ஜாய் பண்ணுற ஒரு டைம் எனக்கு அந்த டைமில் இருக்காது. ரொம்ப டென்ஷனான ஒரு டைமாக இருக்கும். மார்னிங் 7:30க்கெலாம் இவங்களை சென்ட் ஆஃப் பண்ணணும் ஸ்கூலுக்கு. ஸோ அதுக்கிடையில் வந்துட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, இவங்களை ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவங்களை நான் ரெடி பண்ணதுக்கப்புறமா சன்னா மசாலாவையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதை எனக்கும் இவருக்கும் அடுத்தது பிள்ளைக்கும் வந்து நான் லன்ச் பாக்ஸில் கட்டி ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்கூல்லேயே சத்துணவு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற அந்த லிமிட் வந்து குறைய இருக்குது. அவங்களே அதை வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு அதுக்கப்புறமா இடையில் ஒரு கேப்பில் ரிலாக்ஸ்டாக அந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே நான் வந்துட்டு ரெடி பண்ணுவேன். ஃபுல்லாகவே லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு முதல்லே நான் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அந்த டீயை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆவது எனக்கு வேணும். அந்த டீயை வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அதுதான் எனக்கு ஒரு ரிலாக்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் மார்னிங். இதுதான் எனக்கான ஒரு டைமாகவும் இருக்கும். அந்த அன்னைக்குரிய ஷெட்யூல்ஸ் எல்லாமே யோசிக்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கும். ஸோ நானுமே அதுக்கப்புறமா அவசரமாக ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஹேப்பனிங் நடந்துச்சு. அதை என்னால் மறக்கவே முடியாது. நான் அதை ஷேர் பண்ண மறந்துட்டேன். என்னென்னா இவர் வந்து ஆஃபீஸ் விட்டு வரும்போதே அவரோட லன்ச் பேக்குக்குள்ளேயே சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டையும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ நான் யூஸ்வலாக லன்ச் பாக்ஸ் பிரித்து எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு கிஃப்ட் வந்துருந்துச்சு. அது வந்து இவர் எனக்கு வேலண்டைன் டேக்காக அட்வான்ஸாக கிஃப்ட் இந்த மூமெண்ட் நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஸோ இது எனக்கு நான் ஆல்ரெடி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது தான் ஒரு கிஃப்டாக எனக்கு சர்ப்ரைஸாக கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிச்சின்னா நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிடுவீங்க. ஸோ இன்னும் இவ்வளோ தான். பாய்.